गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मारामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி 2012. கரநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, மீன மாதம், பங்குனி மாதம், சுக்லபக்ஷம், தசமி திதி, புஷ்ய நட்சத்திரம். நேற்றுக்கு தான் ராமநவமி, நேற்றுக்கு புனர்வசு நவமி, இன்றைக்கி தசமி புஷ்ய நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம நாராயணியத்தில் 21வது தசகம் நாராயண பட்டதிரி எழுந்தது.
அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். சென்ற சில வாரங்களாக 3 தசகங்கள் ஜடபரத உபாக்கியானத்தை சேங்காலிபுரம் பெரியவாள் எது நாராயண பட்டதிரி விட்டாரோ அதை அவர் எழுதினத்தை படித்து பார்த்தோம், அதை அத்தியனம் பண்ணோம். சேங்காலிபுரம் பெரியவாள் நாராயணியத்தை நிறையா உபன்யாசம் பண்ணியிருக்காள். அவர் ஒரு புஸ்தகமும் போட்டிருக்கார், நாராயணியத்துக்கு வியாக்கியானம் பண்ணத்தை புஸ்தகமாக போட்டிருக்கார். அதில் இந்த 21வது தசகத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு, அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வராஜ்ய சித்திங்கிறதான ஒரு கிரந்தத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லியிருக்காள். அந்த ஸ்லோகம் என்னென்னா, யதா பூர்வம் மாயா பரகலித திருஷ்டிர் நிஜசுகம் ஸ்வயம் பாதம் பஷ்யன் அபி ந பரிபஷ்யாமி சகஜம் ததேதானீம் ஞானாத் ஜனவிமலசக்ஷுர்ஜகதிதம் சிதாகாசே பஷ்யன் அபி ந பரிபஷ்யாமி விததம் யதா பூர்வம் மாயா பரகலித திருஷ்டிர் நிஜசுகம். இது என்ன ஸ்லோகம்னா, ஸ்வராஜ்ய சித்தின்னு ஒரு கிரந்தத்தில் அவர் எழுதுகிறார். அதில் கைவல்ய பிரகரணம்ங்கிற பிரகரணத்தில் 27வது ஸ்லோகம்னு எழுதியிருக்காள். என்ன தாத்பரியம்னா, ஒரு பிரம்மஞானி, ஞானியானவன் எப்படி பிரம்மத்தை அனுபவிக்கிறான்ங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். நம்ம எல்லாருக்கும் எல்லா இந்திரியங்கள் மூலமாக நம்ம பார்க்கறது, சாப்பிட்றது, ருச்சிக்கிறது, அதே மாதிரி கேட்கறது, மூக்கால் முகந்து பார்த்தல், நடக்கிறது, இப்படி பல காரியங்களை நம்ம செய்கிறோம். அது என்னத்தினால்னா, உள்ள ஒரு ஆத்ம சைத்தன்யம் உள்ளே இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டுவிக்கிறது. ஆனால் சாதாரணமாக வியாபாரிகமான உலகத்தில் நம்ம செய்கிற விஷயங்களெல்லாம் பார்க்குறத, உள்ளே இருக்கிற சைத்தன்யமாக ஆத்மா இருக்கிறத நம்ம உணர்றது இல்லை. ஏகாந்தத்தில் உட்கார்ந்து ஆத்ம விசாரம் பண்ணி ரொம்ப நாள் அதுக்கப்புறம்தான் இந்த விவேகம் ஏற்பட்டு, அவித்தியங்கிறதான எது நம்ம கண்ணை மறைக்கிறதோ அந்த கண்ணை மறைக்கிற அவித்தியை போய் விவேக புத்தி ஏற்பட்டு, அதுக்கு ஞானம்ங்கிறதான ஒரு, எப்படி கண்ணில் மையை போட்டுப்பாளோ அப்படி மையால் ஞானம்ங்கிற மையை தடவினோடனே எந்த மாயினால் நம்ம உடம்பு தான் நான்கிறதாக நினச்சிட்டு இருக்கோமோ அது விலகி, அஞ்ஞானம் விலகி ஞானம் வருது. அப்பொழுது உள்ளே இருக்கிற சைத்தன்யத்தை உணர்கிறோம். அப்படி அந்த ஞானம் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, இந்த பொய்யான இந்த பிரபஞ்சத்தை பார்க்கல, அப்பொழுது என்ன பார்க்குறோம்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே பகவான் தான் ஊடுருவி இருக்காருங்கிறது தெரிஞ்சு போய்டுறதுனாள். அதை விளக்குவதற்காகத்தான் பாகவதத்தில் அஞ்ஞாஸ்கந்தத்தில் சுகாச்சாரியால் இந்த பூகோள வர்ணனைன்ட்டு பூமி முழுக்கத்தையும் வர்ணனை பண்ணியிருக்காள். அவருடைய வர்ணனை, ஜம்பூ தீபம் முதலான தீபங்களுடைய வர்ணனை இருக்கே, அதுதான் இந்த 21வது தசகத்தில் பட்டதிரி பாகவதத்தில் சொன்னதை இங்கே சொல்கிறாள். பூகோள வர்ணனையே இங்கே வர்ணிக்க போகிறாள். இந்த தசகம் அடுத்த தசகம் இதெல்லாம் சொல்ல போகிறாள். இந்த பூகோள வர்ணனையில் இந்த லோகத்தை 7 தீபமாக போட்டு, அதில் ஜம்பூ தீபங்கிறதாக ஒரு தீபம், அந்த ஜம்பூ தீபத்தில் 9 கண்டங்கள். அந்த 9 கண்டங்களை அதில் ஒன்று தான் நாம் நாடு இந்தியாவுன்னு சொல்கிறோமே, அதில் பரதகண்டம். இந்த 9 கண்டங்களையும் வர்ணிக்கிறாள் ஜம்பூ தீப வர்ணனை. இதெல்லாம் சுகர் அழகாக வர்ணிச்சத அதனுடைய சாராம்சம்தான் இந்த 21வது தசகம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லோகம் எவ்வளோ பெருசு, அதில் நாம் எத்தனை சின்னது, இதில் எத்தனை ஜீவராசிகள் இருக்குது, எத்தனை பொருள்கள் இருக்குது, எல்லாம் பரபிரம்மஸ்வரூபங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தசகம் ஏற்பட்டிருக்கு. அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே
जम्बूद्वीपादिषु भगवदुपासनाप्रकारवर्णनं नाम एकविंशं दशकं। श्रीहरये नमः। मध्योद्भवे भुव इळामृतनाम्नि वर्षे गौरीप्रधानवनिता जनमात्रभाजी शर्वेण मन्त्रनुतिभिः समुपास्यमानं संकर्षणात्मकमधीश्वर संश्रये त्वाम्। मध्योद्भवे भुव इलामृतनाम्नि वर्षे गौरीप्रधानवनिता जनमात्रभाजी शर्वेण मन्त्रनुतिभिः समुपास्यमानं संकर्षणात्मकमधीश्वर संश्रये त्वाम्। முன்பு சொன்னபடிக்கு பாகவதத்தில் பூகோள வர்ணனைன்னு சுகாச்சாரியால் சொல்லியிருக்காள். இந்த பூமி முழுக்க வர்ணனை, பூமியில் என்னென்ன இருக்குது, மலைகள் இருக்குது, நதிகள் இருக்குது, எல்லாத்தையும் வர்ணிக்கிறாள். அப்போது பூமிக்கு வடக்கு பாகத்தில் மேருமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மேருமலை சிகரம், மேரு சிகரத்துலேருந்து ஒரு நதி உற்பத்தியாகி பூமியில் இந்த நதி போயின்னு இருக்கு. அதுக்கு பேர் ஜம்பு நதின்னு பேர். அந்த ஜம்பு நதிக்கு கீழேயும் ஹிமயமலைக்கு மேலேயும், அதாவது ஹிமயமலைக்கு வடக்கேயும் ஜம்பு நதிக்கு கிழக்கையும் கிட்டத்தட்ட இந்த ரஷ்யா, டிபேட்டு, ரஷ்யா இந்த மாதிரி இடங்கள்னு நினைக்கிறேன். அந்த இடங்களில் அதுக்கு பேர் தான் இளாவிரத்தம்னு ஒரு கண்டம். ஏன்னா இந்த ஜம்பு தீபங்கிறதான பூமி இருக்கே, அதை 9 கண்டங்களாக பிரிச்சிருக்காள். 9 கண்டங்களில் ஒரு கண்டம் இளாவிரதம்ங்கிறது. இந்த இளாவிரதம்ங்கிற கண்டத்தில் தான் பரமேஸ்வரன் இருக்காளாம். அதனால்தான் கைலாச மலையெல்லாம் இமாலய மலையினுடைய வடக்கே இருக்குது. இந்த டிபேட் சைடில் தான் இருக்குது, சைனா பார்டரில் இருக்குது. அங்கே தான் பரமேஸ்வரன் இருந்திருக்காளாம். இந்த இளாவிரதம்ங்கிற இடத்துல பரமேஸ்வரனை தவிர வேறு யாரும் புருஷால் கிடையாதான். அங்கே பாக்கி எல்லாம் ஸ்திரீகள் தான். அங்கே பார்வதி தேவி பரமேஸ்வரனோடு கூட இருக்காள். இந்த பார்வதி தேவிக்கு பரிச்சரணை பண்ணுறதுக்காக நிறையா ஸ்திரீகள் இருக்காள். வேறு புருஷாலே கிடையாது. அம்பாள் ரொம்ப லஜ்ஜையோடு கூட சுவாமியை தவிர வேறு ஒருத்தரும் அங்கே இருக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டாள். அதனால் அவர் வேறு யார் புருஷால் வந்தாலும் அவள் பெண்ணாக போயிடுவாள்னு சபிச்சு விட்டாள். அதனால் அங்கே புருஷாலே வரதில்லை. அப்போ பார்வதி தேவியை பிரதானமாக வச்சுட்டு இருக்கப்பட்ட பல ஸ்திரீகள் அவளுக்கு பரிச்சரணை பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள் தான் இருப்பாளாம். அங்கே பரமேஸ்வரன் பல மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜபிச்சுண்டு சங்கர்ஷண மூர்த்தியை ஆராய்ச்சின்றிருக்காளாம். சங்கர்ஷண மூர்த்தியை தியானம் பண்ணிட்டுருக்காளாம். அதுக்கு மந்திரங்கள்லாம் பாகவதத்தில் இருக்குது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். மத்தியோத்பவே புவ இளாவிரத நாம்னி வருஷே. வருஷம்னா இயருங்கிறது ஒரு அர்த்தம், அதோடு கூட கண்டம்னு ஒரு அர்த்தம். பூமியை பல கண்டங்களாக பிரித்து, கண்டம்னா பாகம்னு அர்த்தம், டிவிஷன் அர்த்தம். பூமியை பல கண்டங்களாக பிரித்து 9 கண்டங்களில் ஒரு கண்டம் இலாவிரதம். மத்தியோத்பவே புவ இலாவிரத நாம்னி வருஷே கௌரி பிரதான வனிதா ஜனமாத்திர பாஜி. வனிதா ஜனமாத்திரம் பாஜி. அங்கே பார்வதியை பிரதானமாக வச்சுட்டு இருக்கப்பட்ட வனிதா ஜனங்கள், ஸ்திரீ ஜனங்கள் இருக்காளா. அங்கே வேறு யாரும் புமான்கள் கிடையாது, புருஷால் கிடையாது பரமேஸ்வரனை தவிர. கௌரி பிரதான வனிதா ஜனமாத்திர பாஜி சர்வேண மந்திரனுதிபி. சர்வம்னா சர்வேணன்னா பரமேஸ்வரனாலேன்னு அர்த்தம். பரமேஸ்வரனால மந்திரனுதிபிஹி சமுபாஸ்யமானம். மந்திரங்களெல்லாம் ஜபிச்சுட்டு இருக்காளாம் பரமேஸ்வரன். யார? சங்கர்ஷண மூர்த்தியான சங்கர்ஷண ஸ்வரூபத்தோடு கூட இருக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனே உங்களை உபாசிச்சுட்டு இருக்காள் நாள். சங்கர்ஷணாத்மகம் அதீஸ்வர சம்ஸ்ரயே துவாம். அப்பேற்பட்ட உங்களை நான் சரணமடைகிறேன்.
நமஸ்காரம் பண்ணி சரணம் அடைகிறேங்கிறதாக சொல்லக்கூட வசதியான ஸ்லோகம் இது. மத்தியோத்பவே புவையிலாமிருத நாம்னி வருஷே கௌரி பிரதான வனிதா ஜனமாத்திரபாஜி சர்வேண மந்திரனுதிபிः சமுபாஸ்யமானம் சங்கர்ஷணாத்மகம் அதீஸ்வர சம்ஸ்ரயே துவாம். அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த கண்டத்தை சொல்கிறார். மொத்தம் 9 கண்டங்கள் ஜம்பு தீபத்துக்கு. இலாவிருத்தம் தான் முதல் கண்டம். அதை பற்றி சொன்னால் முதல் ஸ்லோகத்தில் இலாவிருத்தம், பத்ராச்சலம், ஹரிவர்ஷம், கேதுமாலம், ரம்யகம், ஹிரண்மயம், உத்தரகுரு, கிம்புருஷம், பாரதம் இப்படின்னு 9 கண்டங்கள் உண்டு. இதெல்லாம் பற்றி பாகவத்தில் அழகாக சொன்னத இந்த 2வது கண்டமான பத்ராச்சலம்ங்கிறதான பத்ராஸ்வம் அதை பற்றி சொல்ல போகிறாள் இந்த ஸ்லோகத்தில். 2வது ஸ்லோகத்தில் பத்ராஸ்வ நாமக இலாவிருத்த பூர்வவர்ஷே பத்ரஸ்ரவோபிः ரிஷிபிः பரிணூயமானம் கல்பாந்தகூட நிகமோத்தரணப்பிரவீணம் தியாயாமி தேவ ஹயசீர்ஷதனும் பவந்தம். இந்த பத்ராஸ்வங்கிறதான பேரை வச்சுருக்கப்பட்ட இந்த வருஷம் இருக்கே, இந்த கண்டம் இருக்கே, அது இலாவிருத்த பூர்வ வருஷே. இலாவிருத்தத்துக்கு கிழக்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சைனா சைடு போகணும். சைனா பாகத்தில் இருக்குது. இலாவிருத்தத்துக்கு கிழக்க இருக்கிற கண்டம் பத்ராஸ்வம். அங்கே பத்ரஸ்ரவோபிஹி ரிஷிபிஹி பத்ரஸ்ரவாள்னுட்டு சொல்லப்பட்ட ரிஷிகள் அவள் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். பரிணூயமானம், அவள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். உன்னை குருவாயூரப்பா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறாள்? கல்பாந்த கூட நிகமோத்தரண பிரவீணம். எப்பொழுது ஒவ்வொரு கல்பத்து முடிவிலையும் பிரளயம் ஏற்பட்டு வேதங்களெல்லாம் அந்த பிரளயத்தில் மறைஞ்ச பொழுது அதை திரும்பியும் நீங்கள் கொண்டு வரேளே. எப்படி கொண்டு வரேள்? ஹயக்ரீவராகி ஹயசீர்ஷதனும் ஹயக்ரீவ ரூபத்தில் போய் இந்த வேதத்தெல்லாம் எடுத்துன்னு வரேள். நீங்கள் உண்டாகி வேதத்தெல்லாம் திருப்பி எடுத்துன்னு வரேள். அதனால் வேதத்தெல்லாம் திருப்பி கொண்டுறதுனால உங்களை ஹயசீர்ஷதனும் பவந்தம் தியாயாமி. அவள் உங்களை எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காள் அந்த ரிஷிகளெல்லாம். அப்போ ஏற்பட்ட ஹயவதன சுரூபியான உங்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறாள் பட்டத்திரி. அதனால்தான் ஆவணியாவட்டத்தன்னைக்கு பார்த்தா பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தா ஹயக்ரீவ உற்பத்தின்னு போட்டிருக்கோம். ஹயக்ரீவ ஜென்மதினம் அது. அன்றைக்கி தான் வேத ஆரம்பத்தை பண்ணுறோம் நம்மளாம். யஜுரூபாகர்மா பஞ்சாங்கத்தில் போய் பார்த்தோம்னா ஹயவதன உற்பத்தின்னு போட்டிருக்கோம். அதாவது பகவான் ஹயக்ரீவராய் வேதத்தெல்லாம் திருப்பி கொண்டாள். அதனால்தான் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நன்னா படிப்பு வரணும்னா ஹயக்ரீவரை போய் உபாசிக்கணும். குழந்தைகள்லாம் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, ஹயக்ரீவர் கோவில். அதுங்க போய் நமஸ்காரம் பண்ணி நல்லபடியாக எழுதணுமேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவாள். ஏன்னா ஹயக்ரீவ மூர்த்தி ஞானத்தை தரக்கூடியவர். அவரை போய் ஆராதிக்கிறாளாம். அதை பட்டத்திரி இங்கே அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். பத்ராஸ்வநாமக இலாவிருத்த பூர்வவர்ஷே பத்ரஸ்ரவோபிஹி ரிஷிபிஹி பரிணூயமானம் கல்பாந்தகூட நிகமோத்தரண பிரவீணம். நிகமம்னா வேதம்னு அர்த்தம். நிகம உத்தரண பிரவீணம். இந்த வேதத்தெல்லாம் திருப்பி அழிஞ்சு மறைஞ்சு போன பிரளயத்தில் மறைஞ்சு போன வேதத்தெல்லாம் திருப்பி நீங்கள் எடுத்துன்னு வந்தேளே. தியாயாமி தேவ ஹயசீர்ஷதனும் பவந்தம். ஹயவதன மூர்த்தியாய் ஹயக்ரீவ சுரூபியாக நீங்கள் போய் எடுத்துன்னு வந்தேள். அப்போ ஏற்பட்ட ஹயக்ரீவ மூர்த்தியான அவங்கள நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். அழகான ஸ்லோகம் இது. 3வது ஸ்லோகத்தில் ஹரிவர்ஷங்கிறதான கண்டம். அங்கே நரசிம்ம சுவாமி நரசிம்ம மூர்த்தி இருக்கிறாள். அவளை
நமஸ்காரம் பண்ண அவளை தியானிச்சு நமஸ்காரம் பண்ணுறாள் பட்டதிரி இந்த 3வது ஸ்லோகத்தில். தியாயாமி தட்சிணகதே ஹரிவர்ஷவர்ஷே பிரஹ்லாத முக்கிய புருஷைः பரிசேவ்யமானம் உத்துங்கசாந்த தவளாக்கிருதிம் ஏகசுத்த ஞானப்பிரதம் நரஹரிம் பகவன் பிரபத்யே. ஹரிவர்ஷம்ங்கிறதான கண்டம் 3வது கண்டம் அது எங்கே இருக்குன்னா இலாவிருத்தம்ங்கிறதான கண்டம் வடக்கே இருக்கே, அதுக்கு தெற்கு பாகத்தில் இருக்குங்கிறாள். அதுக்கு தெற்கு பாகம்னா அதுவும் இமாலய மலைக்கு வடக்கே தான் இருக்குது. தியாயாமி தட்சிணகதே ஹரிவர்ஷவர்ஷே. தட்சிணகதே இலாவிரதத்துக்கு தெற்கு பாகத்தில் உள்ள ஹரிவர்ஷங்கிறதான கண்டத்தில் பிரஹ்லாத முக்கிய புருஷைஹி பரிசேவியமானம். பரிசேவியமானம்னா சுத்தீவரிலும் இருக்கான்னு அர்த்தம். ஏ நரசிம்ம பிரபு, உங்களை சுத்தீவரிலும் பல பக்தாள் இருக்காள். அதில் முக்கியமாக இருக்கப்பட்டவர் பிரஹ்லாத சுவாமி. குழந்தையான பிரஹ்லாதனை நீங்கள் ரட்சிச்சேள். அவன் சதா உங்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உங்களை சுற்றி இருக்கான். அதே மாதிரி பல ஞானிகள் உங்களை சுற்றி இருந்துருக்காள். அவள்லாம் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். பிரஹ்லாத முக்கிய புருஷைஹி பரிசேவியமானம் உத்துங்க சாந்த தவளாக்கிருதிம் ஏகசுத்த. தவளாக்கிருத்தின்னார், வெள்ளவளேன்னு இருக்கிற ரூபம் உங்களுக்கு. உத்துங்க சாந்த தவளாக்கிருதி, ரொம்ப சாந்தமான ரூபங்கிறாள். ஏன்னா முதல்ல நரசிம்ம சுவாமி உண்டான போது ரொம்ப கோபத்தோடு உண்டாயின ரூபம். அது ரொம்ப கோரமாக கோபத்தோட ஹிரண்யகசிபுவை கொல்லணுங்கிறதுக்காக வந்தவர். ஆனால் பிரஹ்லாதனுடைய ஸ்தோத்திரத்தினால சாந்தமாயி சாந்த நரசிம்ம மூர்த்தியாக பிரகாஷின்னு இருக்காளாம் இந்த ஹரிவர்ஷத்தில். அது சொல்கிறாள், என்னால் நீங்கள் சாந்த சுரூப்பி ஆகிட்டேள், அவ்வளவுலேன்னு உங்களுடைய தேகம் இருக்குது. உத்துங்க சாந்த தவளாக்கிருதிம் ஏகசுத்த நாள். ஏன்னா ஒரே ஞான சுரூப்பியாக இருந்துருக்கேள். ஞானப்பிரதம், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நீங்கள். நரஹரிம் பகவன் பிரபத்யே. அப்பேற்பட்ட நரசிம்ம சுவாமியானவங்களை நான் சரணமடைகிறேன், நமஸ்காரம் பண்ணுறேங்கிறாள் பட்டதிரி. இதை பாகவதத்துலேயும் 5ஆம் ஸ்கந்தத்தில் அழகாக வர்ணிச்சிருக்காள். அங்கே பிரஹ்லாதன் நரசிம்ம சுவாமிக்கு பக்கத்தில் இருந்துட்டு மகாமந்திரத்தை எடுத்து ஜபிக்கிறானாம். அந்த மந்திரத்தான் பாகவத்தில் இருக்குது 5ஆம் ஸ்கந்தத்தில். ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவித்பவ வஜ்ரநக வஜ்ரஜம் தம்ஷ்ட்ர கர்மாசயான் ரந்தய தமோ கிரச ஓம் ஸ்வாஹா அபயம் ஆத்மானி பூயிஷ்டா ஓம் க்ஷ்ரௌம். இந்த ஓம் க்ஷ்ரௌங்கிறது பீஜாட்சரம். இதை சொல்லி இந்த மகாமந்திரத்தை ஜபிச்சுன்னு இருக்காளாம். இந்த மகாமந்திரத்தை ஜபிக்கிற வாளுக்கெல்லாம் ஞானம் கிடச்சி சர்வ ஸ்ரேயஸும் அடைவார்கள்னு எழுதியிருக்காள். ஓம் நமோ பகவதே நரசிம்மாய நமஸ்தேஜசே. ஓம் நமோ பகவதே நரசிம்மாய நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ர கர்மாசயான் ரந்தய தமோ கிரச ஓம் ஸ்வாஹா அபயம் ஆத்மானி பூயிஷ்டா ஓம் க்ஷ்ரௌம். இதான் மந்திரம். பிரகலாத சுவாமி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் அவருக்கு என்னப்பா குழந்தை வேணும்னு கேட்டாள். இப்போ பகவான் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறதே சொன்னாள். ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீததாம் தியாயந்து பூதானி சிவம் மிதோதியா மனश्च பத்ரம் பஜதாத் அதோக்ஷஜே ஆவேஷ்யதாம் நோ மதிரப்ய अपि अहैतुकी. ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे प्रह्लादमुख्यपुरुषैः परिसेव्यमाणम् उत्तुङ्गशान्त
தவளாக்கிருதிமேகசுத்த ஞானப்பிரதம் நரஹரிம் பகவன் பிரபத்யே. வசதியான இந்த ஸ்லோகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஜம்பூத்வீபாதிஷு பகவத் உபாசனா பிரகார வர்ணனம் நாம ஏகவிம்சம் தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. மத்யோத்பவே भुव इलावृत नाम्नि वर्षे मध्योद्भवे भुव इलावृत नाम्नि वर्षे मध्योद्भवे भुव इलावृत नाम्नि वर्षे गौरी प्रधान वनिता जनमात्रभाजी गौरी प्रधान वनिता जनमात्रभाजी गौरी प्रधान वनिता जनमात्रभाजी शर्वेण मंत्रनुतिभिः समुपास्यमानं शर्वेण मंत्रनुतिभिः समुपास्यमानं शर्वेण मंत्रनुतिभिः समुपास्यमानं संकर्षणात्मकमधीश्वर संश्रये त्वां संकर्षणात्मकम् अधीश्वर संश्रये त्वां संकर्षणात्मकमधीश्वर संश्रये त्वां. भद्राश्वनामक इलावृत पूर्ववर्षे भद्राश्वनामक इलावृत पूर्ववर्षे भद्राश्वनामक इलावृत पूर्ववर्षे भद्रश्रवोभिः ऋषिभिः परिणूयमानं भद्रश्रवोभिः ऋषिभिः परिणूयमानं भद्रश्रवोभिः ऋषिभिः परिणूयमानं कल्पान्तगूढ निगमोद्धरणप्रवीणं कल्पान्तगूढ निगमोद्धरणप्रवीणं कल्पान्तगूढ निगमोद्धरणप्रवीणं ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तं ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तं ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तं ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे प्रह्लादमुख्यपुरुषैः परिसेव्यमानं प्रह्लादमुख्यपुरुषैः परिसेव्यमानं प्रह्लादमुख्यपुरुषैः परिसेव्यमानं उत्तुङ्गशान्तधवलाकृतिम् एकशुद्ध उत्तुङ्गशान्तधवलाकृतिम् एकशुद्ध उत्तुङ्गशान्तधवलाकृतिम् एकशुद्ध ज्ञानप्रदं नरहरिं भगवन् प्रपद्ये ज्ञानप्रदं नरहरिं भगवन् प्रपद्ये ज्ञानप्रदं नरहरिं भगवन् प्रपद्ये. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தில் கேதுமாலைங்கிறதான கேதுமாலா வருஷம் அந்த கண்டத்தில் மகாலட்சுமி பகவானை ஆராதிக்கிறாள். பகவான் அவள் இஷ்டப்படிக்கு காமதேவனாக தன் உடம்பை வச்சுருக்காள். ஏன்னா காமன்னாக்க மன்மதனுக்கு பேர். மன்மதன் பேர் வர காரணம் எல்லாருடைய மனசையும் அவனுடைய அழகுனால் மயக்கி தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சி விடுறானான். அதனால் அவனுக்கு மன்மதன் பேர். அவ்வளோ அழகானவன். அவனை விட அழகாக இருக்கான் சுவாமி. அதனால் காமதேவன் அவருக்கு பேர். ஏன்னா தேவி மகாலட்சுமி சுவாமியே நீங்கள் மன்மதனுக்கு மேலே அழகாக நீங்கள் இருக்கணும்னாள். அதனால் அப்படி ரூபத்தை எடுத்துட்டு கேதுமாலைங்கிற வருஷத்தில் கண்டத்தில் இருந்துருக்காள். அங்கே மகாலட்சுமி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஏகாந்தமாக இருந்து அவரை அனுபவிச்சுன்னு வராளுங்கிறதாக இந்த ஸ்லோகம். ஸ்ரீ ஹரே நமஹ. வருஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே லீலா விசேஷ
லலிதஸ்மிதசோபனாங்கம் லக்ஷ்மியா பிரஜாபதிசுதைஷ்ச நிஷேவ்யமானம் தஸ்யாஃ பிரியாய திருதகாமதனும் பஜே த்வாம். வருஷே பிரதீச்சி. வருஷே பிரதீச்சின்னா மேற்கு பாகம்னு அர்த்தம். இந்த இளாவிரதம்ங்கிறதான முதல்ல சொன்னமே அந்த கண்டத்தை வச்சுட்டு தான் பாக்கி கண்டங்கள் எங்கே இருக்குங்கிறத சொல்கிறாள். அந்த இளாவிரதம்ங்கிறதான கண்டத்துக்கு மேற்கு தேசத்தில் இருக்காம் இந்த கேதுமாலைங்கிற வருஷம். வருஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே. கேதுமாலை வருஷத்தில் கேதுமாலங்கிறதான கண்டத்தில் அங்கே யார் இருக்காள்? லீலா விசேஷ லலிதஸ்மித சோபனாங்கம். விளையாட்டுக்காக அம்பாள் மகாலட்சுமியை அவளுடைய மனசை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அவள் என்ன விரும்பி கேட்டாளோ அது மாதிரி தன்னுடைய உடம்பை ரொம்ப அழகான மன்மதனுக்கு மேலே மன்மதனாக காமதேவன் என்கிற பேரோடு கூட அங்கே காமரூபம்ங்கிறதான ஒரு இடத்துல இருந்துருக்காளாம். இப்போ கூட சில ஊர் இருக்குது, காமரூப்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைஷ்ச நிஷேவியமானம். அங்கே யாரெல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாள்? காமதேவனான பகவானை லக்ஷ்மி மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணுறாள். பிரம்மதேவனுடைய புத்திராள் அவள்லாம் ராத்திரி பகல் இவைகள் தான் பிரம்மதேவனுடைய புத்திராள். அவள்லாமும் சுவாமியை ஆராதனை பண்ணுறாளாம். லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைஷ்ச நிஷேவியமானம் தஸ்யா பிரியாய திருத காமதனும் பஜே த்வாம். காமதனும் பஜே த்வாம். மன்மதன் மாதிரி ரூபத்தை எடுத்துட்டேளே நீங்கள், அப்போ ஏற்பட்ட உங்களுக்கு நான் நமஸ்காரங்கிறாள் பட்டதிரி. கேத்துமால வருஷத்தில் சுவாமி பிரகாஷின்னு இருக்காள். மகாலட்சுமி உபாசனை பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்காளாம். அந்த பாகவதத்தில் 5ஆம் ஸ்கந்தத்தில் இதை சொன்னாள். சொல்லும்பொழுது அவள் மகா மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்காளாம் மகாலட்சுமி. அந்த மந்திரத்தை எடுத்து சொல்கிறாள். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பகவதே ஹிருஷிகேஷாய சர்வகுணவிசேஷைः விலக்ஷிதாத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷாணாம் சாதிபதயே ஷோடசகலாய சந்தோமயாய அன்னமயாய அமிர்தமயாய சர்வமயாய சஹசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயத்ர பூயாத். இதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி பகவான் காமதேவனாக பிரகாசித்திருக்கப்பட்ட பகவானை கேத்துமாலைங்கிற கண்டத்தில் உபாசிச்சுட்டு வராள்னு இந்த ஸ்லோகம். அதை பட்டதிரி குருவாயிரப்பா நீ அப்பேற்பட்டவன்கிறதா நமஸ்காரம் பண்ணுறாள். வருஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே லீலா விசேஷல் லலிதஸ்மிதசோபனாங்கம் லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைஷ்ச நிஷேவியமானம் தஸ்யா பிரியாய திருதகாமதனும் பஜே த்வாம். 5வது ஸ்லோகத்தில் ரம்யக வருஷங்கிறதான ரம்யக கண்டம். அங்கே பகவான் மத்ஸ்யாவதார மூர்த்தியாக பிரகாஷின்றிருக்காள். அந்த வைபவத்தை சொல்கிறாள் 5வது ஸ்லோகத்தில். ரம்யேப்யுதீச்சி खलु रम्यक नाम्नि वर्षे तद्वर्षनाथमनुवर्य सपर्यमाणम् भक्तैकवत्सलम् अमत्सरहृत्सुभान्तम् मत्स्याकृतिं भुवननाथ भजे भवन्तम् रम्ये अपि उदीचि खलु रम्यक नाम्नि वर्षे. இந்த ரம்யகம்ங்கிறதான கண்டமானது எங்கே தெரியுமா இருக்குது? இந்த இளாவிரதம்ங்கிற கண்டத்துக்கு உதீச்சி வடக்கு பாகத்தில் இருக்காம். இந்த ரம்யக வருஷங்கிறது இளாவிரத வருஷத்துக்கு வடக்கே இருக்குது. அப்படின்னா ரொம்ப குளிர் பிரதேசம் அது. ஏன்னா நான் ஆர்க்டிக் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே குளிர் அப்பேற்பட்ட இடத்துல குளுகுலுன்னு இருக்கப்பட்ட இடத்துல மீன்கள்லாம் எங்கே இருக்கும்? நல்லா ஜிலு ஜிலுன்னு தீர்த்தத்தில் தான் இருக்கும். அதனால் ஜில்லுன்னு இருக்கப்பட்ட இடத்துல அங்கே மத்ஸ்யாவதார மூர்த்தி இங்கே இருந்துருக்காளாம்.
தத்வர்ஷநாத மனுவர்ய சபர்யமானம். அங்கே ஒரு மனு, வைவஸ்வத மனுங்கிறதானவர், இப்போ இருக்கப்பட்டவர் வைவஸ்வத மனு. அவர் அங்கே உங்களை ஆராதிச்சுன்னு ஒரு ஆள், இன்னமும் ஆராதிச்சுன்னு இருக்காள். அந்த இடத்துல மத்ஸ்ய மூர்த்தியாக உங்களை உபாசனை பண்ணின்னு வராள். பக்தைக வத்சலம் அமத்சர ஹிருத் சுபாந்தம். ஏ குருவாயிரப்பா, மத்ஸ்யமூர்த்தியான நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? அமத்சர ஹிருத் சுபாந்தம், பரிசுத்தமான ஜிலு ஜிலுன்னு இருக்கப்பட்ட ஹிருதயத்தை இருக்கப்பட்ட சன்மனுஷ்யாள். அவளுடைய ஹிருதயத்துக்குள்ளே நீ இருப்பே. எப்படி ஒரு மீன் இந்த ஜிலு ஜிலுன்னு இருக்கப்பட்ட குளிர்ந்த தீர்த்தத்தில் இருக்குமோ அப்படி நீ குளிர்ந்த மனசை பொருந்திய சன்மனுஷ்யாளுடைய ஹிருதயத்துக்குள்ளே நீ பிரகாஷின்னு இருக்கேங்கிறாள். பக்தைக வத்சலம் அமத்சர ஹிருத் சுபாந்தம் மத்ஸ்யாக்கிருதிம் புவனநாத பஜே பவந்தம். ஹே புவனநாதா, ஏ லோகநாதா, ஏ குருவாயூரப்பா, நீ மத்ஸ்ய ரூபம் எடுத்துருந்தாங்க இருக்கியே இந்த ரம்யக வருஷத்தில், அந்த அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரங்கிறாள். பாகவத்தில் சொன்னாள், சொல்லும்போது சொன்னாள், சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் திராவிட தேசத்தில் சத்தியவர்த்தன்கிறதான ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா இவருக்கு பகவான் மத்ஸ்ய ரூபத்தோடு தரிசனம் அளிச்சு கொடுத்து அந்த அந்த பூமியில் தோணியில் பிரளய காலத்தில் 7 ரிஷிகளையும் 7 ரிஷிகளோடு கூட சர்வ தர்மங்களையும் உபதேசிக்க பண்ணாள். அதனால் அவன் மத்ஸ்யமூர்த்தியினுடைய அனுகிரகத்தால் அவன் வைவஸ்வத மனுவானான். அந்த வைவஸ்வத மனு தான் இப்போ ரம்யக வருஷத்தில் ரம்யக கண்டத்தில் அந்த மத்ஸ்யமூர்த்தியை ஆராதிச்சுன்னு வரானான். அவன் என்ன மந்திரத்தை சொல்லி ஜபிக்கிறான்னு பாகவத்தில் 5ஆம் ஸ்கந்தத்தில் சொன்னாள். ஓம் நமோ பகவதே முக்கியதமாய நமஹ சத்வாய பிராணாய உஜசே சகசே பலாய மகாமத்ஸ்யாய நமைதி. இவ்வாறாக மந்திரத்தை சொல்லி ஜபிக்கிறானாம் மனு, வைவஸ்வத மனு. அந்த கதையை எடுத்து இங்கே ஞாபகம் வச்சுருந்து பட்டதரி மத்ஸ்யாவதார மூர்த்தியாக மனசில் கொண்டு குருவாயூரப்பனை நமஸ்காரம் பண்ணுறாள். ரம்யேப்யுதீச்சி கலு ரம்யக நாம்னி வருஷே தத்வர்ஷநாத மனுவர்ய சபத்யமானம் பக்தைக வத்சலம் அமத்சர ஹிருத் சுபாந்தம் மத்ஸ்யாக்கிருதிம் புவனநாத பஜே பவந்தம். அடுத்த 6வது ஸ்லோகத்தில் பகவான் ஹிரண்மய வருஷங்கிறதான ஹிரண்மய கண்டம், அங்கே கூர்மாவதாரம் எப்படி எடுத்த போது இருந்தாரோ அங்கே கூர்ம மூர்த்தியாக பிரகாஷின்னு இருக்காள். அவரை நமஸ்காரம் பண்ணுறார் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி. வருஷம் ஹிரண்மய சமாக்வயம் ஔத்தராகம் ஆசீனமத்ரி திருதி கர்மட காமடாங்கம் சம்சேவதே பித்ருகண பிரவரோத்யமாயம் தம் துவாம் பஜாமி பகவன் பரசின்மயாத்மன். பரசின்மயாத்மன் ரொம்ப பரிசுத்தமான ஞானஸ்வரூபியான ஏ பகவானே, ஏ குருவாயூரப்பான்னு கூப்பிட்றாள். நீ எங்கே இருக்க? வருஷம் ஹிரண்மய சமாக்வயம் ஔத்தராகம். ஹிரண்மயம் ஹிரண்மயங்கிறதான பேரை வச்சுட்டு இருக்கப்பட்ட ஒரு வருஷம், ஒரு கண்டம், அது வடக்கு திக்கில் இருக்குது. ஔத்தராகம் வடக்கு திக்கில் இருக்குது. அந்த இடத்துல ஆசீனம் இப்படி உட்கார்ந்துருக்கிற சுரூபத்தில் இருந்துட்டுருக்கே நீ. அத்ரி திருதி கர்மட காமடாங்கம். அத்ரின்னா மலைன்னு அர்த்தம், வெங்கடாத்ரின்னா வெங்கட மலைன்னு அர்த்தம். அப்போ அத்ரி திருதி கர்மட காமடாங்கம். ஒரு சமயம் தேவதைகள்லாம் க்ஷீராப்தியை கடையிற சமயத்தில் மத்துக்கு தேவைப்பட்டது. அப்போது அங்கே மந்தர மலைங்கிறதான ஒரு மலை, அந்த மலையை போட்டு கடைஞ்சால் அது உள்ள சமுத்திரத்துக்குள்ளே போச்சு. அப்போ அந்த மலையை உன்னுடைய உன்னுடைய முதுகு மேலே தூக்கின்னு இருந்தேன். அப்போது ஒரு கர்மட காமடாங்கம், ஒரு ஆமை ரூபத்தில் வந்தே நீ. ஆமையாக ரூபம் எடுத்துன்னு வந்து
அந்த மலையை நீ தாங்கினே, அப்படி மலையை தாங்கிறதுக்கு சக்தி உள்ள அங்கத்தை பொருந்தியவன் அல்லவா நீ, கூர்மாவதாரம் எடுத்தவன் அல்லவா நீங்கிறாள். சம்சேவத்தே பித்ருகண பிரவரோரியமாயம். அரியமான்னு ஒரு தேவதை. அரியமாங்கிறது இந்த துவாதச ஆதித்யாவில் ஒருத்தாள். இந்த அரியமாங்கிறது தான் பித்ருதேவதைகளுக்கு பித்ரு கூட்டங்களுக்கு தலைவர் அவர் அரியமா. அந்த பித்திருக்களுக்கு எல்லாருக்கும் தலைவராக இருக்கப்பட்ட அந்த அரியமாங்கிறவர் சம்சேவத்தே உங்களை ஆராதிக்கிற இந்த கூர்மாவதாரம் எடுத்த உங்களை நாள். சம்சேவத்தே பித்ருகண பிரவரோரியமாயம் தம் துவாம் பஜாமி பகவன் பரசின்மயாத்மன். அப்பேற்பட்ட பரம பரிசுத்தமான ஞான ஸ்வரூபியான உங்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறாள் பட்டதிரி. வருஷம் ஹிரண்மய சமாஹ்வயம் ஔத்தராகம் ஆசீனம் அத்ரிதிருதி கர்மட காமடாங்கம். சம்சேவத்தே பித்ருகண பிரவரோரியமாயம் தம் துவாம் பஜாமி பகவன் பரசின்மயாத்மன். பாகவத்தில் இந்த அரியமாங்கிற பித்ருதேவதை அவள் என்னத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறாங்கிறத சொல்லியிருக்காள் அஞ்ஞாஸ்கந்தத்தில். ஓம் நமோ பகவதே அகூபாராய சர்வசத்வகுண விசேஷணாய நோபலக்ஷிதஸ்தானாய நமோ வர்ஷ்மணே நமோ பூம்னே நமோ நமோ அவஸ்தானாய நமஸ்தே. இந்த மந்திரம் இதை சொல்லி பகவான கூர்மாவதாரம் எடுத்த பரம்பொருளை ஹிரண்மய வருஷத்தில் ஆராதிச்சினவளால் அரியமா. அப்பேற்பட்ட வசதியான இந்த ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. வருஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே. வருஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே. வருஷே பிரதீச்சி லலிதாத்மனி கேதுமாலே. லீலா விசேஷ லலிதஸ்மித சோபனாங்கம். லீலா விசேஷ லலிதஸ்மித சோபனாங்கம். லீலா விசேஷ லலிதஸ்மித சோபனாங்கம். லக்ஷ்மியா பிரஜாபதிசுதைश्च நிஷேவ்யமாணம். லக்ஷ்மியா பிரஜாபதிசுதைश्च நிஷேவ்யமாணம். லக்ஷ்மியா பிரஜாபதிசுதைश्च நிஷேவ்யமாணம். தஸ்யாः பிரியாய धृतकामतनुं भजे त्वां. तस्याः प्रियाय धृतकामतनुं भजे त्वां. रम्येऽपि उदीचि खलु रम्यकनाम्नि वर्षे. रम्येऽपि उदीचि खलु रम्यकनाम्नि वर्षे. रम्येऽपि उदीचि खलु रम्यकनाम्नि वर्षे. तद्वर्षनाथ मनुवर्य सपर्यमाणं. तद्वर्षनाथ मनुवर्य सपर्यमाणं. तद्वर्षनाथ मनुवर्य सपर्यमाणं. तद्वर्षनाथ मनुवर्य सपर्यमाणं. भक्तैकवत्सलम् अमत्सर हृत्सुभान्तं. भक्तैकवत्सलम् अमत्सर हृत्सुभान्तं. भक्तैकवत्सलम् अमत्सर हृत्सुभान्तं. मत्स्याकृतिं भुवननाथ भजे भवन्तं. मत्स्याकृतिं भुवननाथ भजे भवन्तं. मत्स्याकृतिं भुवननाथ भजे भवन्तं. वर्षं हिरण्मय समाह्वयम् औत्तराहं. वर्षं हिरण्मय समाह्वयम् औत्तराहं. वर्षं हिरण्मय समाह्वयम् औत्तराहं. आसीनम् अद्रिधृति कर्मठ कामठाङ्गम्. आसीनम् अद्रिधृति कर्मठ कामठाङ्गम्. आसीनम् अद्रिधृति कर्मठ कामठाङ्गम्. संसेवते पितृगण प्रवरोर्यमायम्. संसेवते पितृगण प्रवरोर्यमायम्. संसेवते पितृगण प्रवरोर्यमायम्. तं त्वां भजामि भगवन् परचिन्मयात्मन्. तं त्वां भजामि भगवन्
பரசின்மயாத்மன் தம் துவாம் பஜாமி பகவன் பரசின்மயாத்மன் ஸ்ரீஹரே நமஹ. 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி உத்தரகுருங்கிற வருஷத்தில் யஜ்ஞவராக மூர்த்தியாக பிரகாஷிச்சிருக்கிற வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். கிஞ்சோத்தரேஷு குருஷு பிரியயாதரண்யா சம்சேவிதோ महितमन्त्रनुति प्रभेदैः दंष्ट्राग्रघृष्टघन पृष्ठगरिष्ठवर्ष्मा त्वं पाहि विज्ञनुत यज्ञवराहमूर्ते. हे गुरुवायूरप्पा, நீ உத்தர குருங்கிற உத்தரேஷு குருஷு உத்தர குருங்கிறதான உத்தர குரு வருஷத்தில் நீ யஜ்ஞ வராகமூர்த்தியாய் பிரகாஷின்றிருக்கேள். விஜ்ஞனுத யஜ்ஞவராகமூர்த்தே, பெரிய மகான்கள்னால உன்னை ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட யஜ்ஞவராகமூர்த்தியாக நீ ஏ குருவாயூரப்பா பிரகாசிக்கிற. அந்த உத்தரேஷு குருஷு உத்தர குரு பிரதேசத்தில் அங்கே எப்படி இருக்கே நீ? பூமி தேவி உன்னுடைய மனைவி, ஏன்னா பூமியை உத்தரணம் பண்ணி வந்திருக்காள் யஜ்ஞவராகமூர்த்தி. அந்த பூமாதேவியை இடுப்பில் மடியில் வச்சுருக்காள். பிரியையா தரண்யா நாள், பிரியையா பாரியா தரண்யா, உன்னுடைய மனைவியான பிரியமான மனைவியான தரண்யா பூமி தேவியோடு கூட சம்சேவிதோ மகித மந்திர நிதி பிரபேதை, பல உன்னதமான மந்திரங்களால் சொல்லி உன்னை சம்சேவிக்கிறாள், உன்னை சமயக் சேவிக்கிறாள், நன்கு சேவிக்கப்பட்டவள். நீங்கள் மகான்கள்னால் உங்களை சேவிச்சுருக்காளுங்க. யஜ்ஞ வராகமூர்த்திக்கு துவம்பாகி விஜ்ஞனுத்த யஜ்ஞ வராகமூர்த்தே, நீ எப்பேற்பட்டவன்? தம்ஷ்ராக்ர கிருஷ்ட கன பிருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்மா, உன்னுடைய தித்திப்பற்கள்னால் நுனியினால், அது எப்பேற்பட்ட தித்திப்பற்கள்? ஆகாசம் மட்டும் இருக்குது அந்த உன்னுடைய உடம்பு. அதனால் அப்படி மேலே தூக்கி பார்க்கும்பொழுது உன்னுடைய தித்திப்பற்கள்னால ஆகாசத்தில் இருக்கப்பட்ட மேகங்கள்னால் அதுக்கு கீழே போயிடுச்சு, அதுக்கு மேலே நீ இருக்கே. அப்பேற்பட்ட பெரிய தேகத்தை உடையவன். ஏன்னா அவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்திருக்காள் சுவாமி. ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணவர் அவர். அதை சொன்னாள். அங்கே யஜ்ஞ வராக மூர்த்தியே பூமாதேவி உபாசின்னு வர மந்திரங்கள்லாம் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் நமோ பகவதே மந்திர தத்துவலிங்காய யஜ்ஞக்ரதவே மகாத்வராமயவாய மகாபுருஷாய நமः கர்மசுக்லாய திரியுகாய நமஸ்யே. வடக்கே ஒரு இடம் திரியுகு நாராயணன்னு இருக்கா. அப்படி வடக்க போனால் பத்ரிநாத் போகிற வழியில் பார்க்கலாம். திரியுக் நாராயணன்னு அங்கே ஒரு ஊரே இருக்குது. அப்படி திரியுகாய நமஸ்தேங்கிறாள். இப்படி வசத்தியான இந்த மந்திரம். இந்த பூமாதேவி பகவானை ஆராதிச்சுன்னு வராள். கிஞ்சோத்தரேஷு குருஷு பிரியயா தரண்யா சம்சேவிதோ மகித மந்திரனுதி பிரபேதைஹி தம்ஷ்ராக்ரகிருஷ்ட கன பிருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்மா துவம் பாஹி விஜ்ஞனுத யஜ்ஞவராகமூர்த்தே. யஜ்ஞவராகமூர்த்தி நமஸ்காரம் பண்ண அழகான ஸ்லோகம் இது. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், கிம் புருஷம் வருஷங்கிறதான கிம் புருஷ கண்டத்தில் சுவாமி ராம அவதாரம் பண்ண மூர்த்தியாக இருந்துருக்காள். அங்கே அந்த ராமரை ஆஞ்சநேயர் ஹனுமான் இன்னைக்கும் ஆராதிச்சுன்னு வராளாம். யாம் யாம் திசம் பஜதி கிம் புருஷாக்கிய வருஷே சம்சேவிதோ ஹனுமதா திருடபக்தி பாஜா சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி ராமாத்மகः பரிலசன் பரிபாஹி விஷ்ணு. கிம்புருஷ வருஷம் அது இலாவிருத்த வருஷத்துக்கு தெற்கு பாகத்தில் இருக்குது. அந்த தேசத்தில் அந்த கண்டத்தில் சீதாதேவியோடு பிரகாசிக்கிறாளாம் ராமன் சீதாராம மூர்த்தியாய். அப்படி சீதாராமனாக பிரகாசிக்கிறவர் அந்த கிம்புருஷ வருஷத்தில் இருந்துருக்காள். அங்கு திருடபக்தி பாஜா நாள், திருடமான பக்தி அச்சஞ்சல பக்தியோடு கூட இருக்கப்பட்டவர் ஹனுமான். ஹனுமான் ராமதாசர். ராமன்கிட்ட பக்தி பண்ணவாள்லேயே அவர் தான் உயர்ந்த பக்தி பண்ணவர். அந்த ஆஞ்சநேய சுவாமி இன்றைக்கும் ராமரை உபாசிச்சுன்னு வராளாம்.
கிம்புருஷ வருஷத்தில் யாம் யாம் திசம் பஜதி. யாம் யாம் திசம், யாம் யாம் திசம்னா அது தெற்கு திச்சில். யாம் யாம் திசைனா யமன் எங்கே இருப்பான்? யமன் தெற்கு பாகத்தில் தான் இருப்பான். அதனால தான் யாம் யாம் திசம்னா யமனுடைய திசைன்னு அர்த்தம். அது தெற்கு திசை. யாம் யாம் திசம் பஜதி கிம் புருஷாக்கிய வருஷே. கிம்புருஷங்கிறதான கண்டத்தில் சம்சேவிதோ ஹனுமதா திருடபக்தி பாஜா. திருடமான பக்தியுடைய அனுமாரால் செவிக்கப்படுற நீ. அவர் உபாசின்னு வராள். சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி. பரம அத்புத ரொம்ப அழகான ரூபத்தை வச்சுருக்கே. சீதைக்கு பிரியமான ரூபம். அப்பேற்பட்ட சீதாபிராமனாகே சீதாராமனாக இருந்து பிரகாசிக்கிறே. பரமாத்புத ரூபசாலி ராமாத்மக பரிலசன்னு. ராமராக நீ பிரகாசிக்கிறியே. ஹே குருவாயூரப்பா, நீ பரிபாகி விஷ்ணு. ஏ குருவாயூரப்பா, என்னை ரட்சிக்கணுங்கிறாள். ஹனுமார் எந்த மந்திரத்தை சொல்லி சீதாராமனை பஜிச்சுன்னு வராளுங்கிறத பாகவத்தில் சொன்ன ஸ்லோகம் இது. ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆர்யலக்ஷண சீலவிரதாய நம உபசிக்ஷிதாத்மன உபாசிதலோகாய நமः சாதுவாத நிகஷணாய நமோ பிரம்மண்யதேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம இதி. பகவான் ராமர் பிரணவஸ்வரூபி, ஓங்காரஸ்வரூபி, உத்தம ஸ்லோகர். அப்பேற்பட்ட ராமருக்கு நமஸ்காரம். ஆர்யலக்ஷண சீலம் விரதாய. பெரிய மகான்களுடைய என்ன சீலம் உண்டோ அந்த சீலம் விரதம் இதெல்லாம் வச்சுருக்காளாம் ராமர். அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். நன்னா அடக்கி வச்சுக்கப்பட்ட சித்தத்தை உடையவராம் ராமர். லோகத்தை அனுசரித்து போகிறவர். அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். உத்தமன்கிற சொல்க்கு உரைகள் மாதிரி இருக்கிறவர், அவருக்கு நமஸ்காரம். சாதுவாத நிகஷனாய. யார் சாதுன்னு சொல்லணுமோ அவரை சொன்னால் போருமா, அப்படி இருப்பான் ராமர். வேதம் அத்தியனம் பண்ணி வேதத்தை அறிஞ்சின்றிருக்கிற மகான்கள்கிட்ட ரொம்ப பிரியத்தோடு இருக்கப்பட்டவர் அவர். புருஷோத்தமர் மகாராஜா. இப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லப்பட்ட இந்த மகாமந்திரம் இது. ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நமः ஆத்யலக்ஷணசீலம் விரதாய நமः உபசிக்ஷத ஆத்மனே உபாசிதலோகாய நமः சாதுவாதநிகஷணாய நமः பிரம்மண்யதேவாய மகாபுருஷாய மகாராஜாய நமः இதி. இதான் மகாமந்திரம். கிம் புருஷ வருஷத்தில் சீதாராமரா பிரகாஷின்றிருக்கிறத சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பாரத வருஷங்கிறதானே. இப்போ இந்தியா தேசம் பாரத வருஷம். பாரத வருஷத்தில் தான் பரத கண்டம் இருக்குது, இந்தியா தேசம் இருக்குது. ஸோ இந்தியா தேசம் இருக்கிற ஆசியா கண்டத்தை சொல்கிறாள்னு நினைக்கிறேன். பாரத வருஷத்தில் யார் இருக்காள்? நரநாராயணமூர்த்தியாக பிரகாஷின்னு இருக்காள். பத்ரிநாத்தில் போனால் அங்கே நரநாராயண ஸ்வரூபியாக பிரகாஷின்னு இன்னும் இருக்காள். அது சொல்கிறாள். அங்கே நாரதர் உபாசின்னு வராள். பக்கத்தில் பார்க்கலாம். பத்ரிநாத்தில் பத்ரி பஞ்சாயத்தின 5 பேர் இருந்துருப்பாள். அங்கே குபேரன், நாரதன் எல்லோரும் இருப்பாள். உத்தவர், நரநாராயணர், இந்த 5 பேர் தான் அங்கே இருக்காள். பத்ரிநாத் போனால் எல்லாம் பார்க்கலாம். அங்கே நாரதரால் உபாசிக்கப்படுறாள். ஸ்ரீநாரதேன சக பாரத கண்டமுக்கியை துவம் சாங்கியயோகனுதிபிः சமுபாஸ்யமானः ஆகல்பகாலமிஹ சாதுஜனாபிரக்ஷீ நாராயணோ நரசகः பரிபாஹி பூமன். ஹே பூமன்னு. பூமன்னுன்னா எங்கேயும் வியாபிச்சுன்னு இருக்கிற மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். ஏ குருவாயூரப்பா, நீ எல்லா இடத்துலையும் வியாபிச்சுன்னு இருக்கப்பட்ட பூமன்னு. அப்பேற்பட்ட நீ எப்படி இருக்கே? இந்த பாரத வருஷங்கிறதான இடத்துல நரநாராயணமூர்த்தி ஸ்வரூபத்தில் இருந்துருக்கே. ஸ்ரீநாரதேன சக பாரத கண்ட முக்கியை. பாரத கண்டத்தில் இருக்கப்பட்ட முக்கியஸ்தால் எல்லாரும் வந்து உன்னை நமஸ்காரம் பண்ணுறாள். நாரதரோடு கூட, நாரதேன சகன்னாள். நாரதரோடு கூட எல்லாரும் உபாசிக்கிறாள்.
துவம் சாங்கியயோகனுதிபிஹி சமுபாஸ்யமானஹ. நீ எப்படி இருக்க? பிரகிருதி, புருஷன், இந்த இவைகளெல்லாம் விவேக ஞானத்தினாலையும் அஷ்டாங்க யோகத்தினாலையும் ஸ்தோத்திரங்கள்னாலையும் உன்னை புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக இவாள்லாம் உன்னை ஆராதிக்கிறாள். சாங்கிய யோக நுதிபிஹி, ஸ்தோத்திரங்கள் எப்பேற்பட்ட ஸ்தோத்திரங்கள்? சாங்கிய யோக நுதிபிஹி, அஷ்டாங்க யோகம், சாங்கியம், சாஸ்திரம் இவைகள்னால உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். ஆகல்ப காலமிக, இந்த கல்பம் முடிகிற வரல நீ இந்த பரத கண்டத்தில் இருந்துருப்பே நீ. ஆகல்ப காலம் இக சாது ஜனாபிரக்ஷி, சாது ஜனங்கள் சஜ்ஜனங்கள் அவா இருந்துட்டே இருப்பாள் உன் பக்கத்தில். அப்பேற்பட்ட நர நாராயணாய நாராயணோ நரசகா பரிபாகி பூமன்னு, அப்பேற்பட்டனா நீ இருந்து எங்களை ரட்சிக்கணுங்கிறாள். இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்லோகம் பாகவத்தில் நாரதர் உபாசி சொல்கிற மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் நமோ பகவதே உபசமசீலாய உபரதானாத்மியாய நமோ அகிஞ்சன வித்தாய ரிஷபாய நரநாராயணாய பரமஹம்ச பரமகுரவே ஆத்மாராமாதிபதயே நமோ நமயிதி. இதான் மந்திரம், மகாமந்திரம். இது பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லி நாரதர் உபாசிக்கிறாராம் நரநாராயண சுவாமியை. பேர்பட அழகான ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. கிஞ்சோத்தரேஷு குருஷு பிரியயாதரண்யா, கிஞ்சோத்தரேஷு குருஷு பிரியயாதரண்யா, கிஞ்சோத்தரேஷு குருஷு பிரியயாதரண்யா संसेवितो महित मंत्रनुति प्रभेदैः, संसेवितो महित मंत्रनुति प्रभेदैः, संसेवितो महित मंत्रनुति प्रभेदैः, दंष्ट्राग्रघृष्टघन पृष्ठगरिष्ठवर्ष्मा, दंष्ट्राग्रघृष्टघन पृष्ठगरिष्ठवर्ष्मा, दंष्ट्राग्रघृष्टघन पृष्ठगरिष्ठवर्ष्मा, त्वं पाहि विज्ञनुत यज्ञवराहमूर्ते, त्वं पाहि विज्ञनुत यज्ञवराहमूर्ते, त्वं पाहि विज्ञनुत यज्ञवराहमूर्ते. यां यां दिशं भजति किं पुरुषाख्यवर्षे, यां यां दिशं भजति किं पुरुषाख्यवर्षे, यां यां दिशं भजति किं पुरुषाख्यवर्षे, संसेवितो हनुमता दृढभक्तिभाजा, संसेवितो हनुमता दृढभक्तिभाजा, संसेवितो हनुमता दृढभक्तिभाजा. सीताभिराम परमाद्भुत रूपशाली, सीताभिराम परमाद्भुत रूपशाली, सीताभिराम परमाद्भुत रूपशाली, रामात्मकः परिलसन् परिपाहि विष्णो, रामात्मकः परिलसन् परिपाहि विष्णो. श्रीनारदेन सह भारतखण्डमुख्यैः, श्रीनारदेन सह भारतखण्डमुख्यैः, श्रीनारदेन सह भारतखण्डमुख्यैः, श्रीनारदेन सह भारतखण्डमुख्यैः, त्वं साङ्ख्ययोगनुतिभिः समुपास्यमानः, त्वं साङ्ख्ययोगनुतिभिः समुपास्यमानः, त्वं साङ्ख्ययोगनुतिभिः समुपास्यमानः. आकल्पकालमिह साधुजनाभिरक्षी, आकल्पकालमिह साधुजनाभिरक्षी, आकल्पकालमिह साधुजनाभिरक्षी, नारायणो नरसखः परिपाहि भूमन्, नारायणो नरसखः परिपाहि भूमन्, नारायणो नरसखः परिपाहि भूमन्. ஸ்ரீ ஹரையே நமஹ. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி 6 த்வீபங்களுடைய பெயர்களை சொல்லி அங்கே இருக்கப்பட்ட தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணுறாள். லோகத்தை
7 துவீபமாக பிரித்து முதல்ல அதில் ஜம்பு துவீபம், மொத்தம் எத்தனை துவீபங்கள்னால் ஜம்பு துவீபம், பிளக்ஷ, ஷால்மல, குஷ, கிரௌஞ்ச, ஷாக, புஷ்கரன்னு 7 துவீபங்கள். ஜம்பு துவீபத்தில் 9 கண்டங்கள்னு சொல்லி 9 கண்டங்களையும் வர்ணித்தாள். அங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு சொன்னாள். பிறகு மற்ற 6 துவீபங்களையும் மொத்தமாக சொல்லி ஒரே ஸ்லோகத்தில் இந்த 6 துவீபங்களையும் சொல்லி ஒவ்வொரு துவீபத்துலேயும் என்ன தேவத்தை இருந்துருக்காளுங்கிறத சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாள் குருவாயூரப்பனை பார்த்து. பிளாக்ஷேர்க்க ரூபமை ஷால்மல இந்து ரூபம் द्वीपे भजन्ति कुशनामनि वह्निरूपं क्रौञ्चेऽम्बुरूपम् अथ वायुमयं च शाके त्वां ब्रह्मरूपम् अयि पुष्करनाम्नि लोकाः. हे குருவாயூரப்பா, நீ இந்த பூலோகத்தில் 7 துவீபங்கள்லையும் பிரகாசிக்கிற. முதல் துவீபமான ஜம்பு துவீபத்தில் 9 கண்டங்களில் நீ என்னென்ன அவதாரம் எடுத்த சுவாமியாக பிரகாசிங்கிறத பற்றி சொன்னேன் இதுவரையும் தம். அதே மாதிரி பிளாக்ஷத்வீபங்கிறதான பிளாக்ஷத்வீபத்தில் அர்க்க ரூபமை, அர்க்கம்னா சூரியன், சூரிய ரூபனாக இருந்துட்டு பிரகாஷின்னு வர அந்த பிளக்ஷத்வீபத்தில் பிளாக்ஷேர்க்க ரூபமை ஷால்மல இந்து ரூபம். ஷால்மல துவீபத்தில் இந்து ரூபம் சந்திரனாக பிரகாசிக்கிறே, சந்திர தேவதையாக பிரகாஷின்னு வரே. द्वीपे भजन्ति कुशनामनि वह्निरूपं. कुश द्वीपத்தில் वह्निरूपं अग्निயாக நீ பிரகாஷின்னு வர, அக்னி தேவதையாக பிரகாஷின்னு வர. கிரௌஞ்சே அம்புரூபமத, கிரௌஞ்ச द्वीपத்தில் அம்பு ரூபம் தீர்த்த ரூபம் வருணனாக பிரகாஷின்னு வர, நீ ஜலமயமாக பிரகாஷின்னு வர. கிரௌஞ்சேம்பு ரூபம் அத வாயுமயம் ச ஷாக்கே, ஷாக்கத்வீபத்தில் வாயுமயம் வாயு பகவானாக பிரகாஷின்னு வர நீ. அதே மாதிரி துவாம் பிரம்ம ரூபம் ஐ புஷ்கரனாம் நிலோக்காக, புஷ்கர துவீபத்தில் நீ பிரம்மஸ்வரூபியாய் பிரகாஷின்னு வரே. அதை எல்லாரும் சேவிக்கிறாள். அப்பேற்பட்ட ரூபத்தில் நீ எல்லா தீபங்கள்லையும் பிரகாஷின்னு வரையும் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாள். பிளாக்ஷேர்க்க ரூபமை ஷால்மல இந்து ரூபம் द्वीपे भजन्ति कुशनामनि वह्निरूपं क्रौञ्चे अम्बुरूपम् अथ वायुमयं च शाके त्वां ब्रह्मरूपम् अयि पुष्करनाम्नि लोकाः. அடுத்த 11வது ஸ்லோகத்தில் பகவானை சிம்சுமார ரூபம் மகா தியானிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறாள் பட்டதிரி. சிம்சுமாரம்ங்கிறது முதலையை சொல்வாள். முதல்ல மாதிரி ஒரு ஜந்து, அது ஜலத்தில் இருக்கக்கூடிய ஜந்து. ஆகாசத்தில் லோகத்தில் அந்த சிம்சுமார ரூபத்தில் நட்சத்திர மண்டலங்கள்லாம் அப்படி சேர்ந்து இருக்குது. பார்த்தா தூரக்கேந்து பார்த்தா சிம்சுமாரமாய் தோணுமா. வேதத்தில் இந்த சிம்சுமார மூர்த்தி அந்த சிம்சுமார மூர்த்தியாக இருக்கப்பட்ட அந்த ரூபத்துக்கு மேலே சூரியன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. அதை வேத மந்திரங்கள் சொல்கிறது. அதை சந்தியா காலத்தில் வேதம் அறிந்த ஞானிகள், வேத வித்துக்கள்னால் தியானிப்பாள். அதை ஞாபகத்தில் வச்சுருந்து, ஏன்னா அப்படி அதை தியானித்தா, அந்த சிம்சுமார மூர்த்தியை தியானித்தால் அவளுக்கு நரக்க வேதனை கிடையாதுன்னு சொல்கிறது. அதனால் இங்கே பட்டத்திரி அந்த சிம்சுமார மூர்த்தியை சுகர் வர்ணிச்சத்தை இங்கே சொல்கிறாள். சர்வைஹி த்ருவாதிபிஹி உடு பிரகரைர்கிரகைஷ்ச புச்சாதிகேஷு அவயவேஷு அபிகல்பியமானைஹி त्वं शिंशुमारवपुषा महतामुपास्यः सन्ध्यासुरुन्धि नरकं मम सिन्धुषायिन्. हे குருவாயூரப்பா, உன்னை மகதாம் உபாசியா, பெரிய மகான்கள்லாம் வேத வித்துக்கள்லாம் உபாசிக்கிறாள். எப்பொழுதோ சந்தியாசு, சந்தியா காலத்தில் உபாசிக்கிறாள்.
வேத மந்திரங்கள்னால சிம்சுமார மூர்த்தியான துவம் சிம்சுமார வபுஷா மகதாமுபாஸ்யா சந்தியாசுருந்தி. அவளுக்கு என்ன நரக்கம் கிடையாது. சந்தியாசுருந்தி நரக்கம் மம சிந்துஷாயின்னு. எப்படி அவளுக்கு நரக்கம் கிடையாதோ அப்படி நரக்கம் மாதிரி இருக்கப்பட்ட வியாதிகள் என் மேலே இருக்கு. அந்த வியாதிகளெல்லாம் நீ நீக்கி வைக்கணும் ஹே குருவாயிருப்பான்னு சொல்லக்கூடிய உருக்கமான ஸ்லோகம் இது. சர்வை துருவாதிபிஹி, துருவ நட்சத்திரம் முதலான நட்சத்திரங்கள்லாம் இருக்காம் ஆகாசத்தில். துருவாதிபிஹி உடு பிரகரைஹி, பலவிதமான கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கு. உடு பிரகரைஹி கிரகைச்ச புச்சாதிகேஷு அவயவேஷு அபிகல்பியமானைஹி. இவைகளெல்லாம் சேர்ந்து அவயவங்களாக பொருந்திய சிம்சுமார ரூபத்தில் இருக்கப்பட்ட ஹே பரம்பொருளேன்னு குருவாயூரப்பனை கூப்பிடுறாள். சர்வை துருவாதிபிஹி உடு பிரகரைர் கிரகைச்ச புச்சாதிகேஷு அவயவேஷு அபிகல்பியமானைஹி தம் துவம் சிம்சுமார வபுஷா மகதாமுபாஸ்யா சந்தியாசுருந்தி நரகம் மம சிந்துஷாயின்னு. பாகவத்தில் இந்த சிம்சுமார ரூபியான பகவானை ஜபிக்க வேண்டிய மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய அனிமிஷாம் பதே மகாபுருஷாய அபிதீமஹி இதி. இதான் மந்திரம் இது. இந்த மந்திரத்தை சொல்லி சிம்சுமார ரூபத்தில் பகவானை தியானம் பண்ணி பஜிக்கணுமாம். அதுதான் இங்கே பட்டதிரி சொல்லியிருக்காள் இந்த 11வது ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். 12வது ஸ்லோகத்தில் ஆதிசேஷனாய் அவதரித்த ஆதிசேஷனை நமஸ்காரம் பண்ணுறாள். ஆதிசேஷன் தான் இந்த பூமியை தூக்கி வச்சுட்டு இருக்காங்கிறதாக ஐதிஹ்யம். அந்த ஆதிசேஷனை பஜிக்கிறவாளுக்கெல்லாம் அவித்ய விலகி ஞானம் ஏற்படுறது. அதான் இங்க சொல்றாள் கடைசி ஸ்லோகத்துல. பாதாள மூல புவி சேஷதனும் பவந்தம் லோலைக குண்டல விராஜி சஹஸ்ரசீர்ஷம் நீலாம்பரம் திருதஹலம் புஜகாங்கனாபிஹி ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குருகேகநாதா. ஏ குருவாயூரப்பா, என் மேல இருக்கப்பட்ட ரோகங்களை எல்லாம் நீ போக்கணும். எப்பேற்பட்ட குருவாயூரப்பன்! ஏ குருவாயூரப்பா, பாதாள புவி, பாதாளத்துக்கு கீழே அடிபாகத்துல சேஷத்தனும் பவந்தம், ஆதிசேஷனாக அவதரிச்சேள் நீங்கள். இந்த ஆதிசேஷன் பாதாள லோகத்திலேருந்து எல்லா லோகங்களையும் தலையில வச்சுருக்காள். அவர் எப்பேற்பட்டவர்! அவர் எவ்வளவு எப்படி பிரகாசிக்கிறார்! பாதாள மூல புவி சேஷதனும் பவந்தம் லோலைக குண்டல விராஜி சஹஸ்ர சீர்ஷம். அவருக்கு 1000 தலை, ஒவ்வொரு தலை மேலையும் பிரகாசிக்கிற மணி ரத்னம் இருக்கு, ஜொலிக்கிறது. லோலைக குண்டல விராஜி, இப்படி அசைஞ்சா ஆடிண்டே இருக்கு தலை. அந்த குண்டலங்கள்லாம் ஆடுறதே பிரகாசிக்கிறது. அப்படி ஜொலிக்கிற மணிகளை வச்சுட்டு இருக்கா தலையில. நீலைக குண்டல விராஜி சஹஸ்ரசீர்ஷம். அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கார்? நீலமயமான ஒரு ட்ரெஸ். நீலாம்பரம் திருதஹலம் புஜகாங்கனாபிஹி. திருதஹலம்ங்கிறாள். கையில நுகத்தடியை வச்சுருக்காள். ஏறு பூட்டி போடுறதுக்கு உள்ளான இதை வச்சுருக்காள். ஏன்னா என்ன, கிருஷ்ணாவதார சமயத்துல அதே ஆதிசேஷ சுவாமி தான் அங்க பலராமனாக தோன்றவர். அதை ஞாபகப்படுத்தி வச்சிருந்து திருதஹலம்ங்கிறாள். நீ பலராம ஸ்வரூபனா இருந்துட்டு இருக்கேங்கிறாள். நீலாம்பரம் திருதஹலம் புஜகாங்கனாபிஹி யுஷ்டம் பஜே புஜகாங்கனாபிஹி. புஜக அங்கனாபிஹி, அங்கனாபிகின்னா நாகலோக ஸ்திரீகள்னு அர்த்தம். நாகலோகத்துல இருக்கப்பட்ட ஸ்திரீகள்னால நீ சேவிக்கப்படுற. நீலாம்பரம் திருதஹலம் புஜகாங்கனாபிஹி ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குருகேகநாத. பெற்பட்ட ஹே குருவாயூரப்பா,
நீ என்னை ரட்சிக்கணும், என்னுடைய வியாதியெல்லாம் போக்கணுங்கிறாள். இது பாகவதத்துல ஏஷ ஏவம் அனுஷ்ருதோ தியாயமானோ முமுக்ஷூணாம் அநாதிகால கர்ம வாசனாகிரசிதம் அவித்யாமயம் ஹிருதய கிரந்திம் சத்வரஜஸ்தமோமயம் அந்தர்ஹிருதயம் கத ஆஷு நிர்பித்தி தஸ்யானுபாவான் பகவான் ஸ்வயம்புவோ நாரதः சஹ தும்புருனா சபாயாம் பிரம்மணः சம்ஸ்லோகயாமாச. ஏற்பட்ட ஆதிசேஷன் என்ன பண்றாள்? தன்னை யாரெல்லாம் நினைக்கிறாளோ பெரிய முமுக்ஷுக்கள், முமுக்ஷுனா என்ன, மோட்சம் வேணும்னு யாரு விரும்புறாளோ அவள்னா அனாதியாய் கர்மத்தினால ஏற்பட்ட கர்ம வாசனையினால அவித்யை இந்த ஹிருதய கிரந்தியை ஏற்பட்டு வச்சிருக்கு, அகங்காரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. அப்படி இந்த அவித்யாமயமான இந்த ஹிருதய கிரந்தி இருக்கே, அத அவரை யாரு ஸ்தோத்திரம் பண்றாளோ அவளுடைய ஹிருதயத்திலிருந்து அழிச்சு விடுறாள். அப்பேற்பட்ட மகான் அந்த ஆதிசேஷன். அவரை மகான்கள்லாம் ஆராதிச்சு வராளாம். இந்த மாதிரி பிரம்மஜானம் ஏற்படணுங்கிறதுக்காக பிரம்மா, நாரதர், தும்புரு இவாள்லாம் அந்த ஆதிசேஷனை ஸ்தோத்திரம் பண்ணி தியானம் பண்றாளாம் சொல்லியிருக்காள் பாகவதத்துல. தான் இந்த பட்டத்திரி சொல்றாள். பாதாள மூல புவி சேஷதனும் பவந்தம் லோலைக குண்டல விராஜி சஹஸ்ரசீர்ஷம் நீலாம்பரம் திருதஹலம் புஜகாங்கனாபி யுஷ்டம் பஜே ஹரகதான் குருகேகநாதா. ஹரகதானு மேல இருக்கப்பட்ட ரோகங்கள் எல்லாம் நீ போக்கணும்பா சொல்லி இந்த தசகத்தை முடிச்சுக்கிறாள். ஏற்பட்ட சக்தியான இந்த தசகம் பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம். ஸ்ரீ ஹரே நமஹ. பிளாக்ஷேர்க்கரூபம் ஐஷால்மல இந்துரூபம் பிளாக்ஷேர்க்கரூபம் ஐஷால்மல இந்துரூபம் பிளாக்ஷேர்க்கரூபம் ஐஷால்மல இந்துரூபம் பிளாக்ஷேர்க்கரூபம் ஐஷால்மல இந்துரூபம் द्वीपे भजन्ति कुशनामनि वह्निरूपं द्वीपे भजन्ति कुशनामनि वह्निरूपं द्वीपे भजन्ति कुशनामनि वह्निरूपं क्रौञ्चेम्बुरूपम् अथ वायुमयं च शाके क्रौञ्चेम्बुरूपम् अथ वायुमयं च शाके क्रौञ्चेम्बुरूपम् अथ वायुमयं च शाके त्वां ब्रह्मरूपमयि पुष्करनाम्नि लोकाः त्वां ब्रह्मरूपमयि पुष्करनाम्नि लोकाः त्वां ब्रह्मरूपमयि पुष्करनाम्नि लोकाः सर्वैः ध्रुवादिभिः उडुप्रकरैर्ग्रहैश्च सर्वैः ध्रुवादिभिः उडुप्रकरैर्ग्रहैश्च सर्वैः ध्रुवादिभिः उडुप्रकरैर्ग्रहैश्च पुच्छादिकेषु अवयवेषु अभिकल्प्यमानैः पुच्छादिकेषु अवयवेषु अभिकल्प्यमानैः पुच्छादिकेषु अवयवेषु अभिकल्प्यमानैः त्वं शिंशुमारवपुषा महतामुपास्यः त्वं शिंशुमारवपुषा महतामुपास्यः त्वं शिंशुमारवपुषा महतामुपास्यः सन्ध्यासुरुन्धिनरकं मम सिन्धुशायिन् सन्ध्यासुरुन्धिनरकं मम सिन्धुशायिन् सन्ध्यासुरुन्धिनरकं मम सिन्धुशायिन् पातालमूलभुवि शेषतनुं भवन्तं पातालमूलभुवि शेषतनुं भवन्तं पातालमूलभुवि शेषतनुं भवन्तं लोलैककुण्डलविराजि सहस्रशीर्षं लोलैककुण्डलविराजि सहस्रशीर्षं लोलैककुण्डलविराजि सहस्रशीर्षं नीलाम्बरं धृतहलं भुजगाङ्गनाभिः नीलाम्बरं धृतहलं भुजगाङ्गनाभिः नीलाम्बरं धृतहलं भुजगाङ्गनाभिः जुष्टं भजे हरगदान् गुरुगेहनाथ जुष्टं भजे हरगदान्
गुरुगेहनाथ जुष्टं भजे हरगदान् गुरुगेहनाथ। ओमिति श्रीमन्नारायणीये जम्बूद्वीपादिषु भगवदुपासना प्रकारवर्णनं नाम एकविंशं दशकं समाप्तं. ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த தசகத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஜம்பூத்வீபாதிஷு பகவத் உபாசனா பிரகார வர்ணனம் நாம 1विंशं दशकம். ஸ்ரீஹரயே நமஹ. மத்யோத்பவே भुवैलामृत नाम्नि वर्षे गौरी प्रधान वनिता जनमात्रभाजी शर्वेण मन्त्रनुतिभिः समुपास्यमानं संकर्षणात्मकमधीश्वर संश्रये त्वां. भद्राश्वनामक इलामृत पूर्ववर्षे भद्रश्रवोभिः ऋषिभिः परिणूयमानं कल्पान्तगूढनिगमोद्धरणप्रवीणं ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तं. ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे प्रह्लादमुख्यपुरुषैः परिसेव्यमाणम् उत्तुङ्गशान्तधवलाकृतिमेकशुद्ध ज्ञानप्रदं नरहरिं भगवन् प्रपद्ये. वर्षे प्रतीच्य ललितात्मनि केतुमाले लीलाविशेषललितस्मितशोभनाङ्गम् लक्ष्म्या प्रजापतिसुतैश्च निषेव्यमाणं तस्याः प्रियाय धृतकामतनुं भजे त्वाम्. रम्येऽपि उदीचि खलु रम्यक नाम्नि वर्षे तद्वर्षनाथमनुवद्य सपर्यमाणं भक्तैकवत्सलममत्सरहृत्सुभान्तं मत्स्याकृतिं भुवननाथ भजे भवन्तं. वर्षं हिरण्मयसमाह्वयम् औत्तराहम् आसीनमद्रिधृति कर्मठकामठाङ्गम् संसेवते पितृगणप्रवरोर्यमायं तं त्वां भजामि भगवन् परचिन्मयात्मन्. किञ्चोत्तरेषु गुरुषु प्रियया धरण्या संसेवितो महितमन्त्रनुतिप्रभेदैः दंष्ट्राग्रघृष्टघनपृष्ठ गरिष्ठवर्ष्मा त्वं पाहि विज्ञनुत यज्ञवराहमूर्ते. यां यां दिशं भजति किं पुरुषाख्यवर्षे संसेवितो हनुमता दृढभक्तिभाजा सीताभिराम परमाद्भुतरूपशाली रामात्मकः परिलसन् परिपाहि विष्णो. श्रीनारदेन सह भारत खण्डमुख्यैः त्वं साङ्ख्ययोगनुतिभिः समुपास्यमानः. आकल्पकालमिह साधुजनाभिरक्षी नारायणो नरसखः परिपाहि भूमन्. प्लाक्षेर्करूपम् ऐशाल्मल इन्दुरूपं द्वीपे भजन्ति कुशनामनि वह्निरूपं. क्रौञ्चेम्बुरूपम् अथ वायुमयं च शाके त्वां ब्रह्मरूपमयि पुष्करनाम्नि लोकाः. सर्वैः ध्रुवादिभिः उडुप्रकरैर्ग्रहैश्च पुच्छादिकेषु अवयवेषु अभिकल्प्यमानैः. त्वं शिंशुमारवपुषा महतामुपास्यः सन्ध्यासु रुन्धि नरकं मम सिन्धुशायिन्. पातालमूलभुवि शेषतनुं भवन्तं लोलैककुण्डलविराजि सहस्रशीर्षं. नीलाम्बरं धृतहलं भुजगाङ्गनाभिः जुष्टं भजे हरगदान् गुरुगेहनाथ. ओमिति श्रीमन्नारायणीये जम्बूद्वीपादिषु भगवदुपासना प्रकारवर्णनं नाम 1विंशं दशकं समाप्तं. ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுப்போம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः.
अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिने अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामासमेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।